ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடி கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பிடி கருணக்கிழங்கு எல்லா கடையிலும் கிடைக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அப்படியே வச்சுட்டு பழசானதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த அரிப்பெல்லாம் இருக்காது. இல்லைனா சாப்பிட்டோன்னா அரிக்க ஆரம்பிக்கும். நான் 2 எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இதை பார்த்திங்க அப்படின்னா செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுடுங்க. ஈவினிங் இல்லைனா நைட்டு அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அரிப்புத்தன்மை இருக்காது. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே புளி ஊற வச்சுடுங்க. இந்த சைஸ்க்கு ஊற வச்சுடுங்க தண்ணி ஊற்றி. குக்கர் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காரக்குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காரக்குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பக்கம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். குக்கர் விசில் ஆறிடுச்சுன்னா நம்ம கிழங்கு எடுத்து உரித்து வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரிச்சிடுங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி ஒரு 4 இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். கிழங்கு உரிச்சாச்சு.
வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக ஒரு இடத்துல. நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நைட்டு செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே வந்து மூடி வச்சுட்டு காரக்குழம்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லைனா மத்தியானத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும், எதுவும் ஆகாது. பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிக்கட்டின கிழங்கை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி வந்து வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் தேவையில்லை. இருந்தாலும் அந்த மசாலாலும் ஃபுல்லாக இறங்கணும் நமக்கு. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். காரக்குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து திக்காயிடுச்சு.